வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜூன் 23 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வட மாநிலங்களில் வரிசை கட்டி நிற்கும் காற்று சுழற்சிகள். பாகிஸ்தான் எல்லையோரம் ஒன்று, உத்தரப்பிரதேசம் மற்றும் நேபாளம் ஒட்டிய பகுதிகளில் ஒன்று, மேலும் வங்கக்கடலிலே ஒடிசா மேற்கு வங்கக்கரையை ஒட்டி வளிமண்டல சுழற்சி என்று நீடிக்க ஒட்டுமொத்த சுழற்சிகள் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட வட மாநிலங்களிலே இரு காற்று இணைவால் வெளுத்து வாங்குகிறது மழை. பீகாரில் வெள்ளப்பெருக்கு, ஜார்க்கண்டில் வெள்ளப்பெருக்கு, தற்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் நேபாள எல்லையோரம் கொட்டும் மழை என்று ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அதேபோல ஜெய்ப்பூர், கோட்டா, ஜான்சி போன்ற பகுதிகள், போபாலுக்கு வடக்கே நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அதேபோல அரபிக் கடலோர மாநிலங்களிலையும் தென்மேற்கு பருவமழை சற்று சாரலாக இருக்கிறது, சற்று கனமழையாக இருக்கிறது. அதாவது கேரளாவில் சாரல் மழையும் லேசான மிதமான மழையும், மழையில் ஒரு 8 சென்டிமீட்டர் வரைக்கும் வால்பாறை நீலகிரியில் பொழிந்திருக்கிற நிலையில் கர்நாடகாவின் கடலோரத்தை விட கோவாவிற்கு வடக்கே நல்ல மழைப்பொழிவு மும்பை மற்றும் கோவா இடைப்பட்ட பகுதியில் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு மேலும் பல மாநிலங்களிலே மழைப்பொழிவு தீவிரமடைய இருக்கிறது. ஒடிசா கடலோரம் வந்தமையை இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் வட மாநிலங்களிலே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு உள்ளே நகரப்போகிற காரணத்தினாலே ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம், விஜயநகரம் தொடங்கி தெலுங்கானாவின் ஹைதராபாத் தொடங்கி வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதே நேரத்தில் டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் காஷ்மீர் வரைக்கும் கனமழைப்பொழிவை கொடுக்க போகிறது. மேலும் இந்த நிகழ்வு உள்ளே நகரும் பொழுது மழைப்பொழிவு நாடெங்கும் பரவலாகும், தீவிரமாகும். தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள், மேற்கு வங்கம், நேபாள எல்லையோரத்தில் உத்தரப்பிரதேசம் எல்லாம் அதிக மழைப்பொழிவை தர இருக்கிறது. டெல்லிக்கும் நாளையிலிருந்து மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இன்று இரவிலிருந்து டெல்லிக்கு மழைப்பொழிவுக்கு சாதகம், நாளை அதிகாலையிலிருந்து டெல்லிக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய 24, 25, 26 என்று அனைத்து நாட்களுமே ஜூலை 10 வரைக்கும் வட மாநிலங்களில் வெளுக்கும் மழை. அதாவது இந்த மாதத்திலே ஒரு 7 நாள், அடுத்த மாதத்திலே ஒரு 10 நாள், 17 நாட்களுக்கு தொடர் மழைப்பொழிவை வட மாநிலங்களிலே கொடுக்க போகிறது. உத்தரகாண்ட், டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளின் நதிகளிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இமயமலை பகுதிகளில் பொழியும் மழைப்பொழிவு மலைப்பகுதிகளிலே, அதாவது சுற்றுலா தலங்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதத்தில், சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை தடை ஏற்படுத்தும் விதத்தில் மழைப்பொழிவு அமையும். இமயமலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள அனைத்து மாநிலங்களிலும் வானிலை மிக மோசமாக இருக்கும் என்பதனால சுற்றுலா பயணத்தை வட மாநிலங்களில் ஒரு 15 நாட்களுக்கு தவிர்த்து கொள்வது நல்லது. கேரளாவிலும் வரக்கூடிய 25, 26, 27, 28 தேதிகளிலே கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும். அதாவது 10 to 18, 20 சென்டிமீட்டர் வரைக்கும் வால்பாறை, நீலகிரி மாவட்டங்களில் மழை இருக்கும். வால்பாறையை பொறுத்த வரைக்கும் 15க்குள் இருக்கும், நீலகிரியை பொறுத்த வரைக்கும் 20க்குள் இருக்கும், கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் 10க்குள் இருக்கும். இப்படி மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகள், அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகளில் 25, 26, 27, 28 தேதிகளில் மழை இருக்கும். அதே நேரத்தில் கர்நாடகாவிலும் இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கர்நாடகாவை விட கோவாவில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மகாராஷ்டிரா, குஜராத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும். வட மாநிலங்களில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சிகளுக்கு காற்று வடக்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு அரபிக்கடல் வழியாக பயணிக்கும் என்பதனால கேரளாவில் நுழையக்கூடிய காற்றின் சதவிகிதம் ஒரு 25% தான் இருக்கும். இதனால் இருக்கக்கூடிய காற்றிலும் ஈரப்பதம், அதாவது கடல் மட்டத்தை தொடாமல் காற்று திசை திரும்பும் இடத்துல உயர்ந்து எழுந்து பிறகு தரைமட்டத்தை தொடும் காற்றாக இருக்கிற காரணத்தினாலே குளிர்ந்த சீதோஷ நிலை இருக்கும். அதாவது இதே போல் ஒரு தென்மேற்கு பருவமழை இப்படிப்பட்ட ஒரு குளிரையும் இப்படிப்பட்ட மேகமூட்ட வானிலையையும் கொடுக்கும். அதே வேளையில் மழைப்பொழிவோட அளவு குறைந்திருப்பதற்கு காரணம்
காற்று மேலெழுந்து உயரழுத்தமாக அதிக அழுத்தத்தில் திசை மாறி அது தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களில் இருந்து கிழக்கு நோக்கி வருகிற காரணத்தினாலே பாலக்காட்டு கணவாயில் காற்று இல்லை, ஆனால் அது டெல்டாவிற்கு காற்றை கொடுக்கிறது, மேற்கு காற்றை. அதே போல தான் வங்கக்கடலோரம் முழுவதும் காற்றுடன் மழைப்பொழிவு, சாரல் மழைப்பொழிவு இன்றைக்கு அதிகாலை நேற்றைக்கு இரவு இருந்த நிலையில் இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டிலே கொஞ்சம் மழையோட தீவிரம் நேற்றை விட குறைந்திருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும். 25, 26, 27, 28 வட மாநிலங்கள் வழுக்கு மழை. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவாவெல்லாம் வலுத்த மழை. கேரளாவில் பெய்யும் மழை, மேற்கு தொடர்ச்சி மலையில் அளவான தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டிலே மேற்கிலிருந்து கிடைக்கே வர வர அது சாரல் மழையாக இருந்து இடிமழை, அதாவது வெப்பம் புழுக்கம் மாலை இரவு மழைப்பொழிவாக இருக்கும். அதாவது பகலில் வெயில் உயரும், புழுக்கமாக சூழ்நிலை ஏற்படும். காலையில் மேகமூட்டம் இருந்தாலும் மதியம் அந்த வெயில் வந்துவிடும், மேகம் விலகிவிடும். மீண்டும் மாலை இரவு மழைப்பொழிவை ஆங்காங்கே வரக்கூடிய 25, 26, 27, 28 தேதிகளில் கொடுக்க போகிறது. அதே நேரத்தில் வட மாநிலங்களிலே பலத்த மழை இருக்கும். தென் மாநிலங்களிலே ஹைதராபாத்திற்கு தெற்கே, விசாகப்பட்டினத்துக்கு தெற்கே, கோவாவிற்கு தெற்கே உள்ள மாநிலங்களில் மழைப்பொழிவு அளவாக இருந்தாலும் ஹைதராபாத்திற்கு வடக்கே உள்ள எல்லா பகுதிகளுக்குமே, தெலுங்கானாவின் வடக்கு, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் வடக்கு பகுதிக்கு தொடங்கி காஷ்மீர் இமயமலை எல்லை வரம் வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது. இதில் அடிக்கடி தினசரி தொடர் மழைப்பொழிவை சில இடங்களில் மலைப்பகுதிகளில் கொடுக்க இருக்கிறது. 25, 26, 27 என்று எந்த நாளும் மழைக்கு ஓய்வு இருக்காது. இதை விட ஜூலை முதல் வாரத்தில் இதை விட கூடுதல் மழை காத்திருக்கிறது. எது எப்படியோ 25, 26, 27, 28 தேதிகளில் தென் மாநிலங்களுக்கு மிதமான மழைப்பொழிவு முதல் சற்று கனமழை வரை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று கனமழை முதல் கனமழை வரையும், ஆங்காங்கே மிக மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் இருக்கும். 15 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவலாஞ்சில் மட்டும் ஒரு 20 சென்டிமீட்டர் எட்டலாம். 20, 21, 22 மன்னிக்கவும் 25, 26, 27, 28 தேதிகளிலே. அதேபோல் ஒரு வானிலை அமைப்பை மீண்டும் ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து ஏற்படுத்த போகிறது. அடுத்த காற்று சுழற்சி இன்றைக்கு எங்கே காற்று சுழற்சி இருக்கிறதோ 25, 26, 27, 28 தேதிகளில் எங்கே இருந்து எப்படிப்பட்ட ஒரு மழை அமைப்பை ஏற்படுத்த போகிறதோ அதே போல் ஒரு மழை அமைப்பை வரக்கூடிய ஜூலை 4 8ஆம் தேதி வரை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மீண்டும் ஒரு சுற்று மழைப்பொழிவு ஜூலை 4, 5, 6, 7, 8 தேதிகளில் மழைப்பொழிவை வட மாநிலங்களுக்கும் அதேபோல் தென் மாநிலங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய 25, 28, 25 முதல் 28 வரை கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு போலவே ஜூலை 4 8 வரையும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக நாடெங்கும் மழைப்பொழிவு, வட மாநிலங்களிலே பாதிக்கும் மழைப்பொழிவு, தென் மாநிலங்களிலே அளவான மழைப்பொழிவு, வெப்பச்சலனத்துடன் கூடிய மாலை இரவு மழைப்பொழிவு என்று 25 28 வரையும் ஜூலை 4 8 வரையும் கொடுக்க இருக்கிற நிலையில் பிற நாட்களிலே லேசான மழை ஒரு சில இடங்களில் இருந்து கொண்டிருக்கும். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலை மாறுதலிருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். நன்றி.